வெல்கம் டு அரிஸ் ஹோம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் ரொம்ப கை வலிக்க மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்ம சுட்டு எடுத்தாலும் ஹார்டாக இருக்கும். இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் சுட்டு வச்சுருந்தாலும் இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. ரொம்ப கடினமாக மாறவே மாறாது. இந்த ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்துட்டு மெஷர்மெண்ட்டை போட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் உப்பு இதை நல்லா சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப்போ கிளறிக்கலாம். லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணியாக வரக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நடு கண்டன்ஸில் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நான் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு எல்லா மாவையும் கெட்டியாக இல்லாமல் ஓரளவுக்கு கிளறியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் இந்த இடியாப்பத்துக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், கையில் வச்சு பார்த்தா இப்படி ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கண்டென்சி மாவுக்கு. இப்படி இருந்தால் தான் இடியாப்பம் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ ராகி மாவை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு அதே மெத்தடில் தான். இது லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு உப்பு சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். இதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. மாவு கொல கொலன்னு ஆயிரும். மறுபடியும் மாவு கொட்டி மறுபடியும் வேலை செய்யணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செஞ்சுங்க. இது நல்லா இதானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதான் கரெக்டான பதம் இந்த மாவுக்கு. இந்த மாவுக்கு அதிகமாக தண்ணி எடுக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துனாலே போதும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நான் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் 2க்குமே சேருங்க. இது சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் அச்சு குழாயில் எண்ணெய் தடவிட்டு இப்போ நான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், ராகி மாவில் மாவு தொட்ட உடனே ஒட்டலை. அதுதான் கரெக்டான பதம் 2 பதத்துக்குமே. இப்போ ஒரு 2 இதில் குழியில் நான் மாவு பிழிஞ்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ லாஸ்ட்டாக இன்னும் பாருங்கள், உங்களுக்கு ஜூமில் வச்சு புழிஞ்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் கை வலிக்க பிழியவே இல்லை. லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே வந்துருச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடியாப்பம் மாவுலேயே புழிஞ்சிட்டு எடுத்துடலாம். இப்போ அரிசி மாவு புளியறப்ப பாருங்கள், அதே மாதிரி மெத்தட் தான். இதுவும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சுற்றினாலே நல்லா புழிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். கை வலிக்காமல் நம்ம மாவு ரொம்ப நேரம் பிசைஞ்சாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அசந்துருவீங்க. இப்போ பாருங்கள், வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறப்ப பாருங்கள் எப்படி ஒரு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ நேரம் வேணாலும் ஹாட் பாக்ஸில் வச்சு எடுத்து பாருங்கள். சாஃப்ட்னஸ் மாறவே மாறாதுங்க. அப்புறம் என்னங்க, கை வலிக்காமல் இந்த ஒரு மெத்தடை டெக்னிக்கை ட்ரை பண்ணி வீட்டில் இடியாப்பம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இந்த சாஃப்ட்னஸும் மாறாது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேறு எந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.